மதுரையில ராஜகோபாலனை வெட்டி கொண்டாங்க. அப்போ எல்லாம் பிஜேபியில இருந்து ஆட்கள் எல்லாம் வந்தாங்க. வந்தவங்க அவங்களுடைய படிப்பு செலவு, குழந்தைகளுடைய படிப்பு செலவு எல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன். அன்னைக்கு சொன்னவங்க தான் வீர வசனம், அன்னைக்கு சொல்லிட்டு போனவங்க தான். ஸோ அவர்கள் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, மறந்துடும். நமக்கு இங்க ஒரு 4 பிஜேபிக்கு எம்எல்ஏ இருக்காங்க, பிஜேபிக்கு எம்எல்ஏ இருக்காங்க. ஆனா இந்துக்களுக்கு எம்எல்ஏ இருக்காங்களா? இல்லை. அவங்க பிஜேபி ஆட்கள். அந்த மாதிரி ஒரு இந்துக்களுடைய உணர்வுல, இந்துக்களுடைய உழைப்புல, இந்துக்களுடைய செயல்பாட்டுல, இந்துக்களுடைய எழுச்சியில எம்எல்ஏ ஆயிருப்பாங்க. பட்சே ஆனா அவர்கள் இந்து எம்எல்ஏ இல்லை, இந்து எம்எல்ஏன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா முஸ்லீம் எம்எல்ஏக்கள், முஸ்லீம்களுடைய எம்பிக்கள் தான் அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் முஸ்லீம், முதல்ல நான் முஸ்லீம், அப்புறம் தான் மீதி. நமக்கு அப்படி பார்த்தா இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி எல்லாம் நான் முதல்ல இந்து, அப்புறம் தான் என் கட்சின்னு சொல்ல வேண்டியது வந்துருவீங்களேன். யார் தான் கிட்டத்தட்ட 90% பேர் நம்ம ஆட்கள் தான். 1 பேருக்காவது நம்ம ஆளுங்களுக்கு கௌரவம் வரணும்.